Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல வந்து 12th standard physics-க்கான first midterm exam உடைய important questions தான் பார்க்க போறோம். மேக்ஸिमम பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு either 3 chapter இருக்கும் இல்ல அப்படினா 4 chapter இருக்கும். நான் வந்து 4 chapterக்குமே யூனிட் 1 ல இருந்து 4 வரைக்குமான important questions வந்து நான் கொடுத்திருக்கேன். So இந்த 4 யூனிட்ல உள்ள important questions தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்திருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்திருக்கேன். So இத மட்டும் நீங்க prepare பண்ணீங்க அப்படினாவே உங்களால வந்து full mark வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். So வந்து நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி கேட்டாலும் சரி, லைக் எக்ஸாம் வந்து 50 மார்க்குக்கு கேட்டாலும் சரி உங்களால 50 அவுட் ஆஃப் 50 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஆர் 35 க்கு கேட்டாலும் உங்களால வந்து 35 அவுட் ஆஃப் 35 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்க அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை, ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்ற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் மேக்ஸுக்கு அந்த 30 டேஸ் ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணல, பிசிக்ஸுக்கும் அப்லோட் பண்ணுங்க இதே மாதிரி 30 டேஸ் ஸ்டடி பிளான். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸும் ரொம்ப கஷ்டமா இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதனால பிசிக்ஸுக்கு இப்போ அப்லோட் பண்றேன். இல்லாட்டி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பட் கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணலாம் பார்த்தேன். ஏன்னா இப்போ தானே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் ஜூலைல தானே. ஸோ கொஞ்சம் லேட்டா அப்லோட் பண்ணலாம் பார்த்தேன். பட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல குறிப்பா எனக்கு வந்து அப்லோட் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா, நான் இப்போ இருந்து படிக்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் நான் சொல்லியிருக்கேன். 5 மார்க் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் 5 மார்க் கூட ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட் யூனிட்னா எடுத்துக்கோங்க, வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆக்சில் அண்ட் ஈக்குவட்டோரியல் அச்சுக்கோடு நடுவரை கோடு, அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல், ஸோ இந்த அதே மாதிரி வந்து அந்த இன்ஃபைனைட்லி லாங் சார்ஜ் ஒயர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக படிச்சிடலாம். பட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் நிறையா இருக்குங்கிறதுனால படிக்க டைம் எடுக்கும். ஸோ அதனால் 2 மார்க் 3 மார்க் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டிருந்த ஒன்று, உங்களுடைய டியூஷனில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 மினிட். ஸோ டியூஷனுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க டியூஷன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு யூனிட் 1 பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல். ஸோ இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தமிழ் மீடியத்துக்குமே இந்த சைடு இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த PDF வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகே? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் மீன் பை குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்? மின்னூட்டத்தின் குவாண்டமயமாக்கல் என்றால் என்ன? நீங்க கொஸ்டின் நம்பரை கூட பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக சரி, கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 அந்த ஆர்டர்லாம் கொடுக்கல. உங்க புக்கில் இந்த கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் நம்பரோ அதுதான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? உங்க புக்கில் என்ன கொஸ்டின் நம்பரோ அதுதான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூலும் லா இன் வெக்டார் ஃபார்ம் அண்ட் எக்ஸ்பிளைன் வாட் ஈச் டேர்ம்ஸ் டினோட்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூலும் விதியின் வெக்டார் வடிவத்தை எழுதி அதில் உள்ள ஒவ்வொரு குறியீடும் எதை சுட்டுகின்றது என்பதை கூறுக. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம் வரையறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட், ப்ரூவ் தட். கொஸ்டின் நம்பர் 4. ஸோ மின்புல கோடுகள் ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளாது. இது ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா அப்படி வெற்றி கொண்டுச்சுன்னா ஒரு சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் 2 திசையில் 2 டைரக்ஷன்ல போவோம். அப்படி 2 டைரக்ஷன்ல போறதுங்கிறது பிசிக்கலி இம்பாசிபிள். ஸோ அதனால அது ரெண்டும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, நெவர் இன்டர்செக்ட். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அப்புறம் எலக்ட்ரிக் டைபோல், மின் இருமுனை. ஸோ இது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6, ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், சம மின்னழுத்த பரப்பு என்றால் என்ன? அப்புறம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், கொஸ்டின் நம்பர் 7, மின் பாயம். ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங், நிலை மின் தடுப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலரைசேஷன், போலரைசேஷன்ங்கிறது மின் முனைவாக்கம் என்றால் என்ன? ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், மின்காப்பு வலிமை என்றால் என்ன? ஸோ அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் யூனிட், மின் தேக்கு திறன் வரையறு, அதன் அலகை தருக. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 12, வாட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொரோனா டிஸ்சார்ஜ், மின்வெட்ட கொரோனா டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸ்டேட் காஸ் லா, காஸ் விதி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 2 மார்க்.
3 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் மின்தேக்கியின் பயன்பாடுகளை கூறுக. டிஸ்கஸ் த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டன்ஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம். ஸோ நிலை மின்னியலின் சமநிலையில் உள்ள கடத்தியில் பல்வேறு பண்புகளை விவாதிக்கவும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நிலைமின் தூண்டல் முறையை விளக்குக. ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் 5 மார்க்ல கேட்குறாங்க, பட் வெரி ரேர் கேஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால 3 மார்க்ல கொடுத்துருக்கேன், பட் 5 மார்க்லையும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலும் லா, இது டிஃபிகல் 3 மார்க் கொஸ்டின் தான். பட் வந்து நிறைய நேரம் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 கொஸ்டின் நம்பர் 35ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். கொஸ்டின் நம்பர் 35ன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏ கொஸ்டினில் இது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் சப்டிவிஷன் 1 இப்படி கேட்டுட்டு சப்டிவிஷன் 2 ஏதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் ஏ பேரலல் அண்ட் சீரியஸ், இதுவுமே அப்படி தான். சம்டைம்ஸ் பேரலல் சீரியஸ் ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் தனியாக 3 மார்க்கில் கேட்குறாங்க, பார்த்துங்க. இணைத்தட்டு மின்தேக்கியின் மின்தேக்கு திறன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வென் கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். சாரி, இது நான் 3 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணிட்டேன். திஸ் இஸ் த ஷுவர் 5 மார்க் கொஸ்டின் தான், ஓகேவா? இது வந்து 5 மார்க்கில் தான் அதிகமாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மின்தேக்கியில் தொடர்பு இணைப்பு மற்றும் பக்க இணைப்புகளில் இணைக்கப்படும் போது விளையும் தொகுபயன் மின்தேக்கி திறனுக்கான சமன்பாடு. ஸோ அதான் இதோடைய தமிழ் மீடியம். ஸோ இந்த சைடே கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியானது. இதுலேயும் 5 மார்க் சொல்லிடலாம் உங்களுக்கு. அந்த EMF of 2 செல்ஸு, பொட்டென்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. ஸோ இந்த 5 மார்க் தான். இது 4ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, வேணா நோட் பண்ணிக்கங்க. 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன், ஓகேவா? கரண்ட் இஸ் ஸ்கேலார், அது மின்னோட்டம் என்பது ஒரு ஸ்கேலார் எண். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி, திசைவேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விதிக்கு உட்படும் மற்றும் ஓம் விதிக்கு உட்படாத சாதனங்கள், அது வந்து பார்த்துக்கோங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மின்தடையின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மின்தடையின் வெப்பநிலை எண் வரையறு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் கண்டக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் கண்டக்டர்ஸ்னா மின் கடத்திகள் பற்றி குறிப்பு வரைக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது P = VI ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், அது பார்த்துக்கோங்க. கிர்காஃபுடைய கரண்ட் ரூல் அண்ட் கிர்காஃபுடைய வோல்டேஜ் ரூல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்னழுத்தமானியின் தத்துவம், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீபெக் எஃபெக்ட் அண்ட் சீபெக் எஃபெக்டோட அப்ளிகேஷனும் இம்பார்ட்டன்ட், பட் அது 3 மார்க்கில் கொடுத்துருக்கேன். தாம்சன் எஃபெக்ட், இது பெல்டியர் எஃபெக்ட், இந்த 4 எஃபெக்ட்லேருந்து ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குவார்டர்லி, மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சொன்னேன் 3 மார்க்கில் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ சீரியஸ் அண்ட் பேரலல் நெட்வொர்க், இது வந்து 5 மார்க் கொஸ்டின். நான் 3 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் மெக்னீசியம் 3rd யூனிட். நிறையா ஸ்கூலில் மேக்ஸிமம் வந்து 3 யூனிட் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து 4th யூனிட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க, ஒரு சில யூனிட்டில் 4th யூனிட்டே கொடுக்காம இருக்காங்க, ஒரு சில ஸ்கூலில் வந்து 4th யூனிட்டில் பாதி வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் நான் எல்லாத்துக்கும் சேர்த்து 4 யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துறேன். நீங்களே பாருங்களேன், ஃபஸ்ட்டு 1.5 month மிட் டர்ம் எக்ஸாம், இப்போவே 4 யூனிட் படிக்கிறோம். ஆனால் குவார்டர்லிக்கு 5 யூனிட் தான், வால்யூம் 1 தான், வெறும் எக்ஸ்ட்ரா 1 யூனிட் தான் படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் 4th யூனிட் கொடுத்தாலும் சரி, என்னுடைய ஒரு கைண்ட் சஜஷன், ஒரு இம்பார்ட்டண்டான இதை என்னுடைய ஒரு அட்வைஸாகவே வச்சுக்கோங்க. 4 யூனிட் கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 3 யூனிட்டை மட்டும் படிங்க. ஏன்னா ஃபஸ்ட் மிட் டர்மில் சென்டம் எடுத்து ஓகே சென்டம் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் 4th யூனிட் படிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க சிலபஸ், அதனால என்னால் முடியலை, பட் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. 4 யூனிட்னா படிக்காதீங்க, 4வது யூனிட் படிக்காதீங்க, 3 யூனிட்டை தெளிவாக படிங்க. 4 யூனிட்டையும் படிக்கிறவங்கிற பேரில் அரைகுறையாக படிக்கிறதுக்கு நீங்கள் 3 யூனிட்டை தெளிவாக படிங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட். பப்ளிக் எக்ஸாமில் வந்து 3 5 மார்க் அல்லது 2 5 மார்க் ஷுவராக கேட்கக்கூடிய யூனிட். ஸோ இப்போ 3 யூனிட்டை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிட் டர்ம் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். குவார்டர்லிக்கு அடுத்து 1.5 மாதம் டைம் இருக்குது. அந்த 1.5 மாதத்தில் நீங்கள் 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் தான் படிக்க போகிறீங்க. 5th யூனிட் ரொம்ப ஈஸி, 4th யூனிட் பெருசு, அதை நீங்கள் அப்போ கூட படிச்சுக்கலாம், தெளிவாகவும் படிக்கலாம், டைம் கிடைக்கும், ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் 3 யூனிட் மிட் டர்ம்க்கே நல்லா படிச்சிட்டீங்க. ஸோ அதனால் 3 யூனிட்டை மட்டும் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சது, ஓகே?
தேர்ட் யூனிட்டில் பாருங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு காந்தப்பாயம். அதுக்கப்புறம் கூலும்போடைய இன்வெர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக்கோடைய சூப்பர் ஸ்டெபிலிட்டி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காந்த ஏற்புத்திறன் என்றால் என்ன, பயோட் சாவட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பயோட் சாவட் விதி அது வந்து பார்த்துக்கோங்க. ஆம்பியர்ஸோடைய சர்க்கியூட்டல் ஆம்பியரின் சுற்று விதி, அப்புறம் இது கூட விட்டுறலாம், இந்த கொஸ்டின் விட்டுருங்க தேவையில்லை. ஆம்பியர் பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளெமிங்கோடைய லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பேர் டையா பாரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசியம். ஓகேங்களா, இந்த 3 காந்தவியலையும் ஒப்பிடணும். கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி செலக்டர் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க்யூ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் 5 மார்க்கில் அதிகமாக கேட்குறாங்க, நான் 3 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது கன்வர்ஷன் ஆஃப் கால்வனாமீட்டர் இன்டு அம்மீட்டர், கால்வனாமீட்டர் இன்டு வேர்ல்டு மீட்டர். 3 மார்க்கில் ரிப்பீட்டட் பப்ளிக் எக்ஸாம்லேயுமே தான் அதில் வேர்ல்டு மீட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேர்ல்டு மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ சம்டைம்ஸ் ரெண்டையும் சேர்த்து 5 மார்க்கில் கூட கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட்டு, இதெல்லாம் பார்த்துங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 வந்து தேவையில்லை. ஓகேவா, ஸோ அது விட்டுருங்க. அடுத்தது 4th யூனிட் மின் காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபராடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லென்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளெமிங்கோடைய ரைட் ஹேண்ட் ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் இண்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த 5th கொஸ்டினை விட்டுறலாம். அடுத்தது 7th கொஸ்டின் பிரின்சிபல் ஆஃப் ஏசி ஜெனரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8th கொஸ்டின் விட்டுருங்க. 9th கொஸ்டின் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியூ ஃபேக்டர் கியூ காரணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அப்புறம் பவர் ஃபேக்டரோடைய டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் வந்து ஹவு இஎம்எஃப் கேன் பி இன்டியூஸ்டு பை சேஞ்சிங் ஏரியா என்க்ளோஸ்டு பை த காயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் செல்ஃப் இண்டக்ஷன் லாங் சாலிடர் இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேரியஸ் எனர்ஜி லாசஸ் இன் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் கரண்ட் அண்ட் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 யூனிட்டில் மொத்தம் 48 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 48 கொஸ்டின்ஸை படிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் 4 நாளில் முடிச்சிடலாம். 2 மார்க் 3 மார்க் தான் ஈஸியாகவே ஒரு நாளைக்கு 10 படிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நாள் கூட நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸ்க்குள்ளே கவர் பண்ணிட முடியும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் 3 மார்க் கொஸ்டின் வெறும் 10 தான் கொடுத்துருக்கேன், 2 மார்க் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி ஆல் த பெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த PDF உடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கிரியேட் பண்ண உடனே எப்போவுமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. வெரி ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அகெயின் ஆல் த பெஸ்ட். வேறு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும், இல்லை ஸ்டடி பிளான் வேணுமா, மேக்ஸுக்கு அப்லோட் பண்ண மாதிரி ஃபிசிக்ஸுக்கும் கேட்டிருந்தீங்க. 30 days ஸ்டடி பிளான், இன்னைக்கு இந்த யூனிட்டில் இந்த கொஷின் படிங்க அப்படின்னு நான் மேக்ஸுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் ட்ரை டு அப்லோட் த வீடியோ. கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்டடி பிளான் நான் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட டியூஷன் படிக்கணும் ஆன்லைனில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதில் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் த பெஸ்ட்.